Okay, next 1.22 example ma, very important. This one is asked for 5 mark and 2 mark also, very important. See that question. If f of x is equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k, and f dot g is equal to g dot f, then find the value of k. You already studied what is that property, commutative property. And a commutative property is not equal, always is not equal, but you one can note you study. Sometimes this one is true. But sometimes true varna you going to find the value of. Okay. இப்போ f of x is equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k. Same procedure. போன எக்ஸாம்பிளில் படிச்சாலே f dot g of x. Same procedure நம்ம கொண்டு வரும். இப்போ f dot g of x னா இதோட மீனிங் f of g of x. g of x னா என்ன பண்ணுவேன், g of x குள்ளே என்ன இருக்கோ அந்த நம்பர் அப்படியே ப்ராக்கெட்டில் எழுதுவேன். அடுத்தது என்ன பண்ணும், எஃப்னு முன்னாடி இருக்கு. எஃப் ஃபங்க்ஷன் என்னது 3x minus 2. இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே எழுதணும். அப்போ 3 of 2x plus k minus 2. இப்போ இந்த ப்ராக்கெட்டை வந்து என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணிடு. அப்போ 3 2s are 6x, ஏன்னா 3k minus 2. புரிஞ்சா இவ்வளோ தான். இதுதான் இது எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ். கண்டுபிடிக்கணும் திருப்பி ஈக்குவேட் பண்ணி, பட் ஆனால் எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஓவர். நெக்ஸ்ட் வந்து ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு என்ன மீனிங், g of f of x. இதோட மீனிங் வந்து என்னது, g of f of x வந்து என்னது 3x minus 2. அப்போ இது வந்து 3x minus 2 வந்து முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, g. இப்போ ஜியில் எக்ஸ் எங்கே வருதோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 2 of ஜிக்கு பதில் என்ன இது பண்ணும், 3x minus 2. எக்ஸ்க்கு பதிலாக 3x minus 2 plus k. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6x minus 4 plus k. அப்போ இது வந்து ஈக்குவேஷன் இது கண்டுபிடிச்சிட்டோம், இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான், எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். அப்போ எஃப் டாட் ஜி இந்த சைடு எழுது, ஜி டாட் எஃப் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எழுது. ரெண்டு ஈக்குவேட் பண்ணு. ஓகே, இங்கே வந்து இந்த ஈக்குவேஷன் பண்ணு, 6x ப்ளஸ் 3k மைனஸ் 6x மைனஸ் k இஸ் ஈக்குவல் டு -4 + 2. அதாவது இந்த வேரியபிளாக இருக்கிறதுலாம் ஒன்றா கொண்டு வந்துடு, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுலாம் அந்த பக்கம் கொண்டு போய். -4 ஆல்ரெடி இங்கே இருக்குது, இது அப்படியே இருக்கும். இந்த -2 இங்கே வரும்போது +2 மாறிடும். இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பாரு, 3k மைனஸ் அந்த எக்ஸும் 6xம் ஆப்போசிட் சிம்பிள் இருக்கிறனால கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, 3k - k இஸ் ஈக்குவல் டு -4 + 2. இப்போ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 2k இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ k இஸ் ஈக்குவல் டு -2/2. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் k இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், -. அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது டவுட்? Very important. It's asked in 5 mark and 2 mark also. Very important. Okay, next is come for that exercise sums. Exercise la first sum, using the functions f and g given below, find f dot g and g dot f. Check whether f dot g is equal to g dot f. Okay, that example நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி செய்யணும். First f dot g இங்கே கொடுத்துருக்க பாரு, ஃபஸ்ட் சப்டிவிஷன் நீ டேக் டவுன் ஹோம்ஒர்க். எதில் இது லெஃப்ட் அவுட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் வந்து என்னது ஹோம்ஒர்க். ஐ சென்ட் தட் ஃபோட்டோ. வாட் இஸ் தட் எக்ஸசைஸ் சம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் செகண்ட் சம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/x, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x² - 1. ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் எஃப் டாட் ஜி. இப்போ எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணும், ஜி ஆஃப் எக்ஸ் என்னவோ அது வந்து ப்ராக்கெட்டில் 2x² - 1. எஃப் ஆஃப் அப்படின்னா எஃப்பில் வந்து என்ன இருக்குது, 2/x. எக்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணி 2 of 2x². This is equation 1. Understand? Next, second one, g dot f. G dot f means what? G of f of x. இப்போ g of f of x is what? 2/x. Next g. அப்போ ஜியில் வந்து என்ன ஈக்குவேஷன் இருக்குது, 2x² - 1. இப்போ எக்ஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், 2/x. அப்போ 2 × 2/x (² - 1). இப்போ இதில் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், 2² is 4, x வந்து x². இப்போ இந்த நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 4s are என்னது 8/x² - 1. இப்போ இது வந்து என்ன பண்ணும், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணனாக்கா எப்படி வரும், 8 - x²/x². இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. அப்போ f dot g is not equal to g dot f. This is commutative property. அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சா, எஃப் டாட் ஜின்னு என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ்னால் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கிறத அப்படியே ப்ராக்கெட்டில் எழுதுவேன். எஃப் முன்னாடி இருக்கிறனால எஃப்பில் எங்கே எக்ஸ் வருதோ எக்ஸ்க்கு பதில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ அதே சேம் ப்ரொசீஜர் ஜி டாட் எஃப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ சி, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
x plus 6 by 3, g of x is equal to 3 minus x. F dot g first you find. How you find? Yes, f of g of x. இப்போ f of g of x வந்து என்னது 3 minus x. இப்போ என்ன பண்ணும் 3 minus x f of xல எங்கே x வருதோ அதுக்கு பதிலாக போடணும். இப்போ இந்த இடத்துல எங்கே வருது x, இங்கே இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் 3 minus x. எஸ்ஸா? இப்போ 3 minus x plus 6. அப்போ இது ரெண்டையும் நீ சிம்பிளிஃபை பண்ணனாக்கா பண்ண 9 minus 3 by x. அப்புறம் g dot f. g dot fன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? g of f of x. இப்போ g of x plus 6 by 3. அடுத்து ஜியில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் எக்ஸ்க்கு பதிலாக. இப்போ 3 minus x plus 6 by 3. இப்போ இது ரெண்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9. இப்போ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் 3 minus x by 3. That is equation 2. From 1 and 2 you compare, both is not equal. Therefore commutative property is not equal. But it is sometimes is equal. Sometimes is true. அப்போ இருக்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? கேவோட வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியும். பட் எல்லா டைமும் இது வந்து என்ன ஆகாது? ஈக்குவலாக ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் பாரு. Find the value of k such that f dot g is equal to g dot f. This one also very important. Is asked for 5 mark question. Okay. f of x is equal to 3x plus 2. g of x is 6x minus k. General, first என்ன கண்டுபிடிக்கணும்? f dot g. இப்போ f dot g நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? f of g of x. இப்போ f of g of x வந்து என்னது 6x minus k. இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் திருப்பியும் fல xக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன்? 3 of 6x minus k plus 8. இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணும் 3 6 are 18x. அப்புறம் ரெண்டு இது பண்ணால் minus 3k plus 2. இப்போ இது ஈக்குவேஷன் 1. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? f dot g. g dot f. g of f of x. இப்போ g of f of x வந்து என்னது 3x plus 2. இப்போ g of போது என்ன வரும்? 6 of 3x plus 2 minus k. அதே மாதிரி ரிமூவ் பண்ணு ப்ராக்கெட்டை 18x plus 12 minus k. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணு. ரெண்டு கண்டுபிடிச்சது 18x 18x ரெண்டு பக்கம் இருக்கிறனால கேன்சல் ஆகிடும். கேயில் ஒரு பக்கம் கொண்டு வா, கான்ஸ்டன்ட்லாம் இந்த பக்கம் கொண்டு வா. இது ரெண்டு இது பண்ணால் என்ன வரும்? -2k = 10. இப்போ k வந்து என்ன ஆயிரும்? 10/2 டிவைட் பண்ணால் என்ன ஆயிரும்? 5. What 5? -5. That's all. Understand? Very very important. Ask for 5 marks question. Okay. Next one is find the values of a. If f of x is equal to x squared minus 1, g of x is equal to x minus 2, find a. But one condition is given if g dot f of a is equal to 1. Okay. But given f of x is equal to x squared minus 1, g of x is equal to x minus 2, g dot f of a is equal to what? 1. But this is the meaning what? G of f of a is equal to 1. f of a is what? This one. You substitute and find out. f of x is this one. அப்போ f of a na இது வந்து என்னவா மாறிடும்? a squared minus 1. அப்போ g of a squared minus 1 equal to 1. இப்போ இது வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த ஜிக்கு அப்படியே பண்ணிக்கோ. g of a is equal to a minus 2. இப்போ ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது என்ன இது? a squared minus 1 minus 2 is equal to 1. See. ஏக்கு பதிலாக a squared minus 1 minus 2 equal to 1. இப்போ ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் -3. இப்போ a squared minus 3 equal to 1. Therefore a squared equal to 1 plus 3. Therefore a squared equal to 4. Therefore you find that square root. Therefore a is equal to plus or minus 2. Square root of 4 is plus or minus 2. Understand? Everyone? Everyone you understand? Okay. Next one. f of k is equal to 2k minus 1. One condition is given. f dot f of k is equal to 5. இப்போ you take this. f dot f of k is equal to 5. f dot means எப்படி எடுப்பேன்? f of k is equal to 5. இப்போ f of k வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2k minus 1. திருப்பி என்ன இருக்குது? fல திருப்பி என்ன பண்ணும்? கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 of 2k minus 1 equal to -1 equal to 5. இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணு. இப்போ 2 2s are 4k -2 -1 equal to 5. Therefore 4k minus 3 equal to 5. Therefore 4k equal to 5 minus 3 போகும்போது plus 3. இப்போ 4k equal to 8. Therefore k is equal to 8 divided by 4. Cancel பண்ண எனக்கு 2. Understand? Everyone? Any doubt from this sums? No?